வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பெங்களூர் இருக்கிற இந்திரா நகர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்கோம். அங்கே போயிட்டு தி ரமேஸ்வரம் கெஃபே இதில் சாப்பிட்லன்னா எப்படிங்க? அட்டகாசமான சவுத் இந்தியன் டேஸ்ட் ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜ் மட்டும்தான் அங்கே இருக்குது. இந்த கெஃபேக்கும் வந்து பாருங்கள், அங்கே நிறைய விதமான டிஸ்பிளேஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. பில்லிங் கவுண்டர் பக்கத்தில் அதில் உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெங்களூர் வந்துட்டு நீர் தோசை மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பணியாரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் ரவா இட்லி, அப்பா டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியலைங்க. இங்கே இட்லி பார்த்திங்களா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கு சம்திங் வேறு பேர். அப்புறம் இனிப்பு வகையில் பார்த்திங்கன்னா நவதானியங்கள்லாம் போட்டு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு இங்கே டேக்அவேவும் இருக்குது, அதே சமயம் செல்ஃப் சர்வீஸும் இருக்குங்க. கண்டிப்பாக ஃபில்டர் காஃபியை மட்டும் மறந்துடாதீங்க. நாங்கள் இந்த ரமேஸ்வரம் கேஃபியில் பெங்களூரில் இருந்த எல்லா நாட்களும் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். அருமையான ஆத்தென்டிக்கான டேஸ்ட்டில் சூப்பர் ஃபுட்ஸு கிடைக்கும் இங்கே. நீங்கள் ட்ரை பண்ணி மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நிறைய ஏரியாக்களில் இருக்குது. இதுதாங்க ஆம்பியன்ஸு, அந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ் இது தான். உட்காந்து சாப்பிட்றதுக்கு முடியாது, ஆனால் டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாதுங்க. நாங்கள் ரவா இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் புதினாலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் மசால் கூட கொடுத்துருந்தாங்க. எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டுங்க, அருமையாக இருந்தது. ஒருத்தருக்கு எப்படியும் ஒரு 2 டிஷ்ஷாவது ஆர்டர் பண்ணால் தான் வயிறு ஃபுல்லாகுது. பாருங்கள், மசாலா பணியாரம் அது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே சட்னி வந்து எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப ஃபேவரட்னால் இங்கே நீர் தோசை தாங்க. நீர் தோசை வந்து அவ்வளோ வெள்ளை கலரில் அப்படி பாருங்கள் மல்லிப்பூ மாதிரி இருக்குது. ஒரு இனிப்பில் ஒரு வகையான ஒரு பொடி கொடுத்துருந்தாங்க, அருமைங்க. அது கண்டிப்பாக நெவர் மிஸ் இட். நெக்ஸ்ட்டு தோசை, அப்புறம் பொங்கல். இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணி ரமேஸ்வரம் கேஃபேயில் சாப்பிட்டது. பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்லன்னா எப்படி, ஃபில்டர் காஃபியும் ஆர்டர் பண்ணியாச்சு, அதுவும் வந்துடுச்சு எங்களுக்கு. இங்கே வேலட் பார்க்கிங் கூட இருக்குங்க, அதனால் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பெங்களூரில் இந்த ரமேஸ்வரம் கஃபேயில் வந்து சாப்பிட்றத மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.